هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன் சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே அவனது ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு அவனது தண்டனையும் கோபமும் எமக்கு ஏற்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை அந்த தக்குவாவின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அண்மைய சில நாட்களாக நாம் பொதுவாகவே எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பொருளாதார நெருக்கடியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு, பொருட்களின் விலை ஏற்றம் என்று பொருளாதாரத்தில் பல பிரச்சனைகளை நாங்கள் தற்பொழுது எதிர்கொண்டிருக்கின்றோம். இன்று நடக்கும் அந்த யுத்தம் மட்டுமல்ல, இன்னும் பல காரணங்களினால் இந்த நிலை எமக்கு ஏற்படுகின்றது. இந்த யுத்தம் மாத்திரம் தொடர்ந்து நிற்காமல் நடக்கும் என்றிருந்தால் இந்த நிலைமை இன்னும் மோசமாகலாம் என்றே பொதுவாக கருதப்படுகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி என்பது குறிப்பாக பொருட்களின் விலைவாசிகள் அதிகரிப்பது என்ற அந்த பிரச்சனை இருக்கின்றதே. இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் இவற்றை எப்படி சிந்திக்க வேண்டும்,
இதிலிருந்து நாம் என்ன படிப்பினைகளை பெற்று எம்மில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு நாம் என்ன முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? அல்லது இதைவிடவும் கஷ்டமான நிலைமை வந்துவிட்டாலும் அந்த நிலைமையை சமாளிக்க நாம் எந்த விடயங்களிலே எந்த விதத்திலே நாம் திட்டமிட வேண்டும் என்பவற்றை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, என்னதான் இப்படிப்பட்ட நிலைமைகள் ஓரளவு வர ஆரம்பித்திருக்கின்றன, சிலவேளை இன்னும் அதிகமாகலாம் என்று சொல்லப்பட்டு எச்சரிக்கப்பட்டு இருந்தாலும் கூட நாம் வலிமை கொண்டுதான் இருக்கின்றோம். எமது செலவினங்கள், எமது ஆடம்பரங்கள், எமது வீண் விரயங்கள் போன்றவற்றில் எமது சமூகம் தொடர்ந்து வலிமை போன்று சாதாரணமாகவே இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எமது சமூகத்தில் நடக்கும் விருந்து வைபவங்களாக இருக்கட்டும், அல்லது பொதுவான உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், அல்லது தமக்கு ஏனைய பொருட்களை பாவிப்பது என்றிருந்தாலும் தான், பயணங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதே போன்று எமது வைபவங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிலுமே நாம் வலிமையை போன்றே வீண் விரயம் ஆடம்பரம் போன்ற அதே நிலைமையில் எமது சமூகம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரியவர்களே, இது போன்ற நிலைமை வரும் பொழுது சில பேர் பல விதத்தில் யோசிப்பார்கள். உண்மையிலேயே இதற்கான காரணம் என்ன என்று பௌதீக ரீதியிலே பொருளாதார ரீதியிலே யோசிப்பவர்கள் இருக்கின்றார்கள். அடிப்படையில் அது விலை அல்ல, அப்படி சிந்திக்கத்தான் வேண்டும். சர்வதேச ரீதியில் நடக்கும் என்ன சம்பவம் காரணம், அல்லது பிராந்திய மட்டத்திலே என்ன காரணம், அல்லது அரசாங்கம் அதிகாரிகளின் ஏதாவது குறைபாடா, இப்படியெல்லாம் இந்த நிலைமை வருவதற்கான காரணங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய பொதுவான தேவை இருக்கின்றது. பெரும்பாலும் நாங்கள் சிந்திக்கின்றோம். ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது வாழ்க்கையில், குறிப்பாக இந்த பொருளாதாரத்தில் நெருக்கடிகள், விலைவாசி அதிகரிப்புகள் வரும் பொழுது பெரும்பாலும் நாங்கள் யாரோ ஒரு தரப்பை குறை சொல்லி அவர்களை விமர்சித்து, அதனால்தான் இப்படி, இதனால்தான் இப்படி, அரசாங்கத்தின் திட்டம் நல்லது அல்ல, அதனால்தான் இப்படி நடக்கின்றது, அல்லது அவர்களுடைய செயல்பாடு இவர்களுடைய செயல்பாடு என்று பேசிவிட்டு நாம் சும்மா இருந்து விடுகின்றோம். மதிப்புக்குரியவர்களே, எத்தனையோ காரணங்களை பற்றி இந்த நிலைக்கு நாங்கள் சிந்திப்பவர்கள் முக்கியமான ஒரு காரணத்தை நாங்கள் சிந்திக்க மறந்து விடுகின்றோம். அதுதான் நாம் அல்லாஹுவுடன் இருக்கும் எமது தொடர்பு எப்படி, நாம் அல்லாஹுவுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுகிறோம், எம்மால் ஏதாவது பாவங்கள் நடக்கின்றனவா என்றதை பற்றி நாம் பெரும்பாலும் சிந்திக்க மறந்து விடுகின்றோம். யாரோ ஒரு தரப்பு, ஏதோ ஒரு நாடு, அல்லது ஏதோ ஒரு காரணம் என்று பலதை பேசக்கூடிய நாங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் கஷ்டங்கள் நெருக்கடிகள் வருவதற்கு பிரதானமான காரணம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் அல்லாஹுவுக்கு மாறு செய்வது, பாவங்களிலே ஈடுபடுவது. அதை நாம் சிந்திப்பது கிடையாது. அப்படித்தான் அந்த சிந்தனை வந்தாலும் மற்றவர்கள் செய்யும் பாவத்தை பற்றி நாங்கள் சிந்திப்பதும், மற்றவர்களை திருத்துவதிலே ஈடுபடுவதும் அளவுக்கு எம்மை பற்றி நாமே சிந்திப்பது கிடையாது. எம்மிலே உள்ள குறைகளை ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவரது பாவங்களை பற்றி சிந்தித்து, நான் எந்தெந்த விடயங்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றேன், எனது கொடுக்கல் வாங்கல்கள், எனது சம்பாத்திய முறைகள், எனது செலவின முறைகள், அல்லது அல்லாஹ்வுடைய கடமைகளை நான் நிறைவேற்றும் விதம், அல்லாஹ் தடுத்த விடயங்களில் விட்டும் நான் தூரமாகும் விடயம், இதில் எப்படி எனது நிலைமை என்பதை பார்த்து அதிலே அவரவர் திருந்துவார் என்றிருந்தால் சமூகம் தானாகவே திருந்திவிடும். எம்மில் பலருக்கு இதிலும் இப்படி ஒரு நிலைமை என்னவென்றால், அவர்கள் மற்றவர்களை திருத்துவதில் மாத்திரம் கவனம் செலுத்துவது, மற்றவர்களை திருத்துவதற்கான திட்டங்களை மாத்திரம் விட்டுவிட்டு இருப்பது, நாம் நம்மையே திருத்திக் கொள்வது என்ற ஒரு தேவை இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாகவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றானே, வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு என்ன முசீபத்து சோதனைகள் ஏற்படுகின்றதோ அது எல்லாமே நீங்களே செய்து கொண்டதன் விளைவுதான் என்ற கருத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான்.
எனவே நாம் எமது பாவங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். எமது பாவங்களை நாங்கள் உணர்ந்து அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா நஸல பலாஉன் இல்லா பி தன்பின் வமா ருஃபிஅ இல்லா பி தௌபத்தின். எந்த ஒரு சோதனையும் பாவத்தை கொண்டே ஒழிய வருவது கிடையாது. அந்த வந்த சோதனை நீங்க வேண்டும் என்றிருந்தால் அந்த பாவத்தை விட்டும் திருந்தி தௌபா செய்வதன் மூலமே ஒழிய அந்த சோதனை நீங்காது என்று சொல்லுகிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார் என்ன தெரியுமா? பாவங்கள் இருக்கின்றனவே, அந்த பாவங்கள் மனிதனுக்கு ஜஸாஉல் மஅசியத்தி அல் வஹனு ஃபில் இபாதத்தி வத்தீகு ஃபில் மஈஷத்தி வத்தஅஸ்ஸுரு ஃபில் லத்தத்தி என்று சொல்லுகிறார். பாவங்களின் விளைவுகளில் உள்ளதுதான் மனிதன் அவனது இபாதத்துகளே பலகீனமாகுவது, இபாதத்துகளிலே ஆர்வம் இல்லாமல் போவது, ஆசை குறைவது இருக்கின்றதே. இது பாவத்துக்கான தண்டனையில் உண்டு. சில பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பாவம் அவர்களினால் நடக்கின்றது, பாவம் செய்வது என்பது புரிகின்றது. அவர்களே நினைப்பார்கள், என்ன தண்டனைகளை காணவில்லையே, இவ்வளவு பாவம் செய்தும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று. நாம் நினைக்கின்றோம் பாவத்துக்கான தண்டனை என்பது நோயும் அழிவும் மாத்திரம்தான், அப்படி என்று நினைக்கின்றோம். பாவத்துக்கான தண்டனைகளும் பாவத்தின் மூலம் வரக்கூடிய விளைவுகளில் ஒன்று என்ன தெரியுமா? இபாதத்துகளில் பலகீனம் வருவது, இபாதத்துகளில் ஆசை குறைவது, இபாதத்துகளில் ஆர்வம் குறைவது கூட பாவத்தின் விளைவுகளில் ஒன்றுதான். அதே போன்றுதான் வத்தீகு ஃபில் மஈஷா, வாழ்க்கையில் கஷ்டமும் நெருக்கடியும் வருவதும் பாவத்தின் விளைவுகளில் ஒன்றுதான். எனவே நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், வத்தஅஸ்ஸுரு ஃபில் லத்தா, நாங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் மனிதனினால் நடக்கும் பொழுது அவனுக்கு ஏதோ ஹலாலான ஒரு விடயத்தில் ஒரு இன்பமும் சுகமும் கிடைக்க வந்தாலும் கூட அந்த சுகம் அவனது பாவத்தின் காரணமாக அது அப்படியே, அந்த சுகத்துடைய இன்பம் அப்படியே இல்லாமல் போய்விடும் என்ற கருத்தை அது சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரத்திலும் வாழ்க்கை விடயத்திலும் வரும் கஷ்டங்களிலே நாம் கவனிக்க வேண்டிய பகுதி முக்கியமான ஒன்று. இன்னமொரு காரணமும் இருக்கின்றது. நம்மில் இருக்கக்கூடிய சமூகத்தில் பலருடைய ஆடம்பரத்தனமான வாழ்க்கையும் அந்த ஆடம்பரத்தை ஒட்டி வரக்கூடிய வீண் விரயமும் கூட முக்கியமான ஒன்றுதான். பொருளாதாரத்தில் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் வருவதற்கு ஆடம்பர வாழ்க்கை ஒரு காரணம். அந்த ஆடம்பரத்தின் காரணமாகவே அந்த மனிதர்கள் பண்ணக்கூடிய வீண் விரயங்கள் அவர்களுக்கு கஷ்டங்களை கொண்டு வந்து சேர்த்துப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரியவர்களே, எத்தனை விடயங்களில் நாங்கள் சமூகத்தில் பார்க்கின்றோம். எமது வைபவங்களாக இருக்கட்டும், திருமண நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எமது பயணங்களாக இருக்கட்டும், நாம் உடுக்கும் உடைகள், நாம் சுமந்திருக்கும் போன்கள் போன்ற நாம் கட்டும் வீடுகள், இவைகள் எத்தனையிலே நாங்கள் தேவையையும் மீறி அளவுக்கு அதிகமாக ஆடம்பரம் பண்ணி எம்மிலே பல பேர் எவ்வளவு வீண்விரயம் பண்ணுகிறார்கள். நாம் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, பணக்காரர்களுக்கு பணம் இருக்கின்றது என்று வீண்விரயம் பண்ணுகிறார்கள். அது ஒரு பகுதி. பணமே இருந்தாலும் கூட வீண் விரயம் கூடாது. பணம் இருந்தால்தான் வீண் விரயம் என்ற பேச்சே வரும். எனவே பணக்காரர்களும் வசதி உள்ளவர்களும் நினைக்க கூடாது, நாம் பணம் இருக்கின்றது தானே, அதனால் நாம் இப்படி செய்யலாம் என்று நினைக்க கூடாது. பணமும் வசதியும் இருக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆடம்பரமும் வீண் விரயங்களும் வந்துவிடாமல். பணக்காரர்கள் பணத்தை வைத்துக்கொண்டு வீண்விரயம் பண்ணுகிறார்கள். இதில் என்ன பிரச்சனை வருகிறது என்றால், அந்த பணக்காரனின் பெருமைத்தனத்தையும் டாம்பீகத்தையும் பார்த்து வசதி இல்லாத ஏழைகள் நாமும் அப்படி செய்ய வேண்டுமே என்று அவர்கள் கடன்பட்டு கஷ்டப்பட்டு அவர்களும் வீண்விரயம் செய்கிறார்கள். கல்யாண வைபவங்களிலே, வீடுகளை கட்டுவதிலே, இன்னும் எத்தனை விடயங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவருக்கு உண்மையிலே வசதி கிடையாது, அவர் ஏழை. ஆனாலும் பணக்காரர்கள் செய்யும் அளவுக்கு நானும் எனது வீட்டு வைபவத்தை செய்ய வேண்டுமே, நானும் வீடு கட்ட வேண்டுமே, நானும் வாகனம் எடுக்க வேண்டுமே என்று
கடன்பட்டு கஷ்டப்பட்டு தனது தேவைக்கு அப்பால் போய் தனது வறுமையை இன்னும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய பல பேர் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதார நெருக்கடியாக இருக்கின்றது, வரும் வருமானம் போதாது என்று புலம்பக்கூடிய பல பேரை நீங்கள் பார்க்கலாம். அதில் பல பேருடைய நிலைமை என்ன தெரியுமா? அவர்களுக்கு கிடைக்கும் வருமானம் நல்லதுதான், நல்ல சம்பளம், நல்ல வருமானம் கிடைக்கின்றது. ஆனால் தேவையையும் அத்தியாவசியமானதுக்கும் அப்பால் ஆடம்பரத்துக்கும் வீண்விரயத்துக்கும் செலவழிப்பதன் காரணமாக கை நிறைய பணம் கிடைத்தாலும் போதாதே என்ற நிலைமைக்கு பல பேர் போய்விடுகின்றார்கள். அந்த நிலைமையை இன்று எங்களுக்கு பார்க்கலாம். கை நிறைய பணம் இருக்கின்றது, செலவு போக மிச்சப்படுத்தலாம், தர்மம் செய்யலாம். ஆனாலும் ஆடம்பர மோகத்தில் கண்டதிலெல்லாம் செலவழித்து விட்டு போதாதே என்று புலம்புபவர்கள் இருக்கின்றார்கள். தேடி பார்த்தால் அத்தியாவசிய தேவையொன்றுக்காக அவர்கள் செலவு செய்திருக்க மாட்டார்கள், ஆடம்பரத்திற்காக செலவு செய்திருப்பார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடம்பரம் என்பதும் பெருமைத்தனமான வாழ்க்கை என்பதும் பெரும்பாலும் பணக்காரர்களிடத்தில் வரும் ஒன்று. அந்த பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் அல்லாஹுவை மறந்து எல்லை மீறி அவர்கள் ஆடம்பரத்திலும் இந்த வீண்விரயத்திலும் ஈடுபடும் பொழுது அதற்காக அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை மீறுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அவர்களுக்கு மட்டும் வராமல் ஊருக்கே சில நேரம் வந்துவிடுகின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு ஆயத்தை சொல்லுகிறான், கவனிக்க வேண்டிய ஒரு ஆயத்து. ஏதோ பணம் உள்ளவர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் கண்டபடி செலவழித்து ஆடம்பரமாக வீண்வரையம் பண்ணுகிறார்கள் என்பதனால் அவர்களுடன் மாத்திரம் அதன் விளைவு நின்று விடாது. வஇதா அரத்னா அன் நுஹ்லிக கர்யதன் அமர்னா முத்ரஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹில் கௌலு ஃபதம்மர்னாஹா தத்மீரா. நாம் ஒரு கிராமத்தை, ஒரு ஊரை அழிக்க நாடினால் அதில் ஆடம்பரமாக வசதியாக வாழக்கூடியவர்கள் பாவம் செய்யும் நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவோம். அவர்களுக்கு இதுதான் சட்டம், இதுதான் மார்க்கம், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். அவர்கள் பணம் இருக்கும் திமிரினால் அவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஃபஸகு ஃபீஹா, அந்த ஊரிலே அவர்கள் பாவங்களில் ஈடுபடுவார்கள். ஃபஹக்க அலைஹில் கௌலு, அந்த ஊருக்கு தண்டனை கொடுப்பது என்பது முடிவாகி ஃபதம்மர்னாஹா தத்மீரா, அந்த ஊரை நாங்கள் அப்படியே அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த வீண் விரயம், ஆடம்பரம் போன்றவர்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும். எம்மிடத்திலே உள்ளதையும் கிடைப்பதையும் கொண்டு திருப்தியாக வாழக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பொருளாதாரத்தில் செலவுகளில் நெருக்கடிகள் வராமல் இருப்பதற்கு நாம் செலவு செய்யும் பொழுது கவனமாக, சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். நாம் நினைக்கின்றோம் வாழுவதற்கு அப்படி அறிவிருந்தால் போதும், இப்படி அறிவிருந்தால் போதும் என்று பலதை நினைக்கின்றோம். எமது வாழ்க்கை சீராக போவதற்கு, அதில் நெருக்கடிகள் வராமல் இருப்பதற்கான அறிவில் ஒன்றுதான். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன மின் ஃபிக்ஹி ரஜுலி ரிஃப்கஹு ஃபீ மஈஷத்திஹி, ஒரு மனிதனிடம் நல்ல அறிவு இருக்கின்றது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையிலே அதற்கான செலவினங்களை செய்யும் பொழுது நடுத்தரமாக, சிக்கனமாக, கவனமாக செலவுகள் செய்வது ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கின்றது, விளக்கம் இருக்கின்றது என்பதற்கான அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் கையில் இருப்பதை கண்டபடி செலவழித்து விட்டு அதற்கு பின்னால், அதுவெல்லாம் முடிந்ததன் பின்னால் தனது அடிப்படை தேவைக்கு கூட வசதியில்லாத நிலைக்கு போகக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, விலைவாசிகள் அதிகரித்திருக்கும் நிலைமை, அது இன்னும் அதிகரிக்கலாம் என்ற அச்சம், எரிபொருளுக்கு உண்மையிலே ஒரு தட்டுப்பாடு வருவதற்கான ஆபத்து இருக்கின்றது. ஓரளவு அது வந்துவிட்டது. எரிவாயு கேஸ் இருக்கின்றது, அதிலும் கூட கஷ்டம் எமக்கு கொஞ்சம் கண்ணுக்கு தெரிகின்றது. இவைகளின் விலையேற்றம் என்பது, இதிலே விலை அதிகரிப்போ அல்லது இதை கிடைக்குவதற்கு கஷ்டமான நிலைமை என்பது அதனுடன் மாத்திரம் நின்று விடாது. எரிபொருள் போன்றவற்றில் விலை அதிகரிப்பு என்பது எமது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளிலும் அது தாக்கம் செலுத்தும். எல்லா பொருட்களிலும் விலைகளும் உயர்ந்துவிடும், அதிகரிக்கப்பட்டுவிடும். அந்த நிலைமை வரும் பொழுது நாம் மிச்சம் கவனமாக அந்த நிலைமையை சமாளிக்க தெரிந்திருக்க வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, என்னதான் இருந்தாலும்
ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை இப்பொழுது இல்லை தான். இது போன்ற நிலைமை நாங்கள் வரும் பொழுது இதிலே சில தரப்பினர்கள் சமூகத்திலே மிக கவனமாக செயல்பட வேண்டும். அவர்கள் இதில் மிக கவனமாக ஒரு பொதுவான நலனை கருத்தில் கொண்டு சுயநலமில்லாமல் செயல்பட வேண்டும். பொருட்களுக்கு தட்டுப்பாடு வருகின்றதா அல்லது பிரதானமான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கின்றதா, அந்த நேரத்தில் குறிப்பாக வியாபாரிகள் கவனமாக இந்த நிலைமையிலே மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இதுபோன்ற விலைவாசிகள் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களிலே அல்லது அத்தியாவசிய பொருள்களுக்கு தட்டுப்பாடு வரும் சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள், அதிலும் குறிப்பாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுகின்றனவே அந்த பலசரக்குகள் போன்ற பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள், அடுத்தது கூலிக்கு வாகனங்களை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள், அவர்களிலே 3 வீலர் போன்றவற்றை ஓட்டக்கூடியவர்களும் தான், ஏனைய வாகனங்களை கூலிக்கு ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களும் தான். அவர்கள் நியாயமாக அவர்களின் பொருட்களின் விலையையோ அல்லது கூலியையோ அவர்கள் அதிகரிப்பது பிழை அல்ல. ஆனால் அதில் பல பேரை நாங்கள் பார்க்கின்றோம், இதுதான் சந்தர்ப்பம் என்று அதை காரணமாக சொல்லிக்கொண்டு நியாயமே இல்லாமல் 1க்கு 10ஆக விலைகளை அதிகரித்து மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, கஷ்டம் வரும் ஒரு நிலைமை வந்துவிட்டால் எல்லோருக்குமே பொதுவாக வரும் ஒரு நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் வாழ்ந்தால் போதும், எனக்கு கை நிறைய பணம் வந்தால் போதும் என்ற எண்ணத்தில் சமூகத்தை நினைக்காமல் செயல்படுவது நல்லது அல்ல. மதிப்புக்குரியவர்களே, ஒன்றை வியாபாரிகளும் இது போன்றவர்களும் உணர வேண்டும். என்ன தெரியுமா, சாதாரண காலத்திலே பொருட்களுடைய விலைகள் மலிவாக சாதாரணமாக இருக்கும் காலத்திலே இதே வாடிக்கையாளர்களை வைத்துத்தான் அவர்களது வியாபாரம் ஓடுகின்றது, அவர்களது வாகனங்களும் ஓடுகின்றது. இதே வாடிக்கையாளர்கள் மூலமாகத்தான் அவர்கள் சாதாரண காலத்திலே சம்பாதிக்கின்றார்கள் என்றிருந்தால் கஷ்டம் வரும் பொழுது அதே மக்களுக்கு இவர்கள் கஷ்டம் கொடுக்காமல் அந்த மக்களின் கஷ்டத்தில் இவர்களும் பங்கெடுக்க வேண்டும். அந்த நேரத்தை பாவித்து அவர்களை இன்னும் கஷ்டத்தில் ஆக்குவது நல்லது அல்ல. இது பரவலாக சமூகத்தில் பார்க்கலாம். சில பொழுது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும், சில பொழுது அந்த நேரத்தை வைத்து சில பேர் அவர்களுடைய பொருட்களின் விலைகளை அதிகரிப்பார்கள். பொதுவாக பிழை அல்ல, ஆனாலும் அந்த பொருட்களின் விலை பழைய நிலைமைக்கு வந்துவிட்டாலும் தான் அதிகரித்த அந்த விலையிலிருந்து இவர்கள் குறைக்க மாட்டார்கள். மதிப்புக்குரியவர்களே, இந்த வியாபாரம் இருக்கின்றதே அல்லது ஏனைய சமூகத்திலிருந்து சம்பாதிக்கும் இந்த வழிகள் இருக்கின்றனவே, அடிப்படையில் இது சமூகத்துக்கான ஒரு சேவை. ஒருவர் ஒரு ஊரிலே ஒரு கடையை நடத்தி அதில் மக்களுக்கு தேவையான பொருள்களை வைத்து வியாபாரம் செய்கின்றார் என்றிருந்தால் ஒரு விதத்தில் அவர் அந்த ஊருக்கு சேவை செய்கின்றார் என்றுதான் அர்த்தம். அந்த சேவையிலே அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சுயநலத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு செயல்படக்கூடாது. நாம் பரவலாகவே பார்க்கின்றோம், ஏதாவது ஒரு பொருளுக்கு, அதிலும் முக்கியமாக மக்களுக்கு அடிக்க ஒரு முறை தேவைப்படும் பொருளுக்கு தட்டுப்பாடு வரப்போகின்றதாம் என்று கேள்விப்பட்டு விட்டால் உடனே அந்த பொருட்களை பதுக்க ஆரம்பித்து விடுவார்கள். கையில் இருக்கின்றதே, கடையில் இருக்கின்றதே, ஆனாலும் இல்லை என்று சொல்லி திருப்பி விடுவார்கள் மக்களை. காரணம், சில நாட்கள் சென்றதன் பின்னால் இன்னும் அதனுடைய விலை அதிகமாகலாம், அப்பொழுது பன்மடங்காக லாபம் பெறலாம் என்று இந்த பதுக்கல் வியாபாரத்தை நாங்கள் பலதிலும் காணுகிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், லா யஹ்தகிரு இல்லா ஹாத்திஉன், ஒரு பிழை செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய ஒருவனே தவிர பதுக்கல் செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள். எனவே பதுக்கல் பண்ணுவது பாவம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எமக்கு வாழ்க்கையில் பொருளாதாரத்திலே வாழ்க்கை செலவினங்களிலே இப்படி கஷ்டம் வருகின்றது அல்லது இதைவிட கஷ்டம் வரப்போகின்றது என்ற நிலைமை வரும் பொழுது அதை நாங்கள் எப்படி தீர்ப்பது அல்லது எப்படி நாங்கள் வெற்றிகரமாக அதை எதிர்கொள்வது அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் எப்படி வெளிவருவது என்று பார்த்தால் அதில் ஒன்றுதான், அல்லாஹ்விடம் நிறைய நாங்கள் இஸ்திக்ஃபார் பண்ண வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா வ யும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன். பாவ மன்னிப்பு கேட்பது என்பது சாதாரண ஒரு இபாதத் அல்ல,
அல்லாஹுவிடம் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்க கேட்க அல்லாஹு தாலா எங்களுக்கு ரிசுக்குடைய வாயல்களை ஆச்சரியமாக திறந்து விடுவான். அவர்கள் சொன்னதாக அல் குர்ஆன் சொல்லுகின்றது, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் பாவங்களை அதிகம் மன்னிப்பவன். அப்படி பாவ மன்னிப்பு தேடினால் அவன் வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை தருவான், உங்களுக்கு பிள்ளை குட்டிகளையும் சொத்து சுகங்களையும் தருவான் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும் கூட நாம் அல்லாஹுடனான தொடர்பிலே எந்த மாற்றங்களும் எமக்கு வந்துவிடக் கூடாது. எமது ஈமானில் உறுதி இருக்க வேண்டும். ஒரு நாட்டுப்புறத்து அரபி, பெரிதாக படித்தவர் அல்ல, ஆனாலும் ஆழமான ஈமான் உள்ள ஒருவர். அவரிடத்தில் ஒருவர் போய் சொல்லுகிறார், விலைவாசிகள் அதிகரித்து விட்டதே, ஒரு ரொட்டியின் விலை ஒரு தங்கக்காசு என்ற அளவுக்கு, ஒரு தீனார் என்ற அளவுக்கு அதிகரித்து விட்டதே என்று சொன்ன பொழுது அவர் ஒரு அழகான ஒரு பதிலை சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ரொட்டியின் விலை ஒரு தீனார் அல்ல, அந்த ரொட்டிக்கு வரக்கூடிய மா இருக்கின்றதே, அது தயாரிக்கப்படும் கோதுமையில் ஒரு கோதுமை மணியின் விலை ஒரு தீனார் அளவுக்கு உயர்ந்தாலும் கூட அஅபுது ரப்பி கமா அமரனி வயர்சுக்னி கமா வஅதனி, அல்லாஹ் எனக்கு எப்படி ஏவினானோ அப்படி நான் அவனை இபாதத்து செய்வேன். நான் அவனையே நம்பி அவனது இபாதத்துகளிலே எந்த குறையையும் வைக்க மாட்டேன். வயர்சுக்னி கமா வஅதனி, அவன் வாக்களித்தபடிக்கு எனக்கு அவன் ரிசுக்கை தருவான் என்று சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹுடனான தொடர்பை எந்த மாற்றமும் இல்லாமல் சரியான வரையில் முழுமையாக வைப்போம் என்றிருந்தால் வாக்களித்த அல்லாஹ் எங்களுக்கு ரிசுக்கை தருவான். அடுத்ததாக இந்த தவக்குள் மட்டும் போதாது, இம்மிடத்திலே சிக்கனமும் திட்டமிடலும் இருக்க வேண்டும். எல்லாம் சரிவரும், என்னதான் கூடினாலும் சமாளிக்கலாம் என்று வெறுமனே நாங்கள் இருக்கக்கூடாது. எம்மிடத்தில் முதலாவது எமது செலவினங்களிலே சிக்கனம் இருக்க வேண்டும். அடுத்ததாக எம்மிடத்தில் ஒரு திட்டம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலைகள் வந்தால் அதை எப்படி நாங்கள் கையாளுவது என்பதையும் எதிர்கொள்வது என்பதற்கும் எம்மிடத்திலே அந்த சிக்கனம் என்பதும் திட்டமிடல் என்பதும் இருக்க வேண்டும். நல்லடியார்கள் அப்படித்தான், உலோபித்தனம் பண்ணவும் மாட்டார்கள். கண்டபடி வீண்விரயம் செய்துவிட்டு செலவுக்கு வழி இல்லாத ஒரு கஷ்டமான நிலைமைக்கும் போக மாட்டார்கள். அல்லாஹ் நல்லடியார்களின் குணங்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் தானே, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா. நல்லடியார்கள், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானின் அடியார்களுடைய குணங்களில் ஒன்றுதான் என்ன தெரியுமா? செலவு செய்யும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? வீண்விரயம் பண்ணவும் மாட்டார்கள், அதே நேரத்தில் உலோபித்தனம் பண்ணவும் மாட்டார்கள். வகான பைன ذلك கவாமா, அந்த இரண்டு நிலைகளுக்கு இடையில் நடுத்தரமாக நடந்து கொள்வார்கள் என்ற அந்த கருத்தை அல்லாஹு தஆலா நல்லடியார்களின் குணமாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு குறிப்பாக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நெருக்கடி, விலைவாசி பொருட்களின் விலையேற்றம் போன்ற இந்த கஷ்டங்கள் வரும் நேரத்திலே அது இன்னும் அதிகரிக்கலாமோ என்ற ஊகங்கள் கணிப்புகள் இருக்கும் நேரத்திலே நாம் இப்படித்தான் நடக்க வேண்டும். செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், சிக்கனப்படுத்த வேண்டும். அடுத்தது, அந்த நிலைமை இப்படி வந்தால் அந்த நிலைமையை சமாளிக்க திட்டம் இருக்க வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை நீங்கள் பார்க்கலாம். என்னதான் கஷ்டம் வந்தாலும் கூட, அது என்னதான் இன்னும் அதிகமாகினாலும் கூட, நாம் மாத்திரம் கவனமாக திட்டமிட்டு விட்டால், நாம் மாத்திரம் கவனமாக அதை எதிர்கொள்ள நாங்கள் சரியான முறையில் நடந்து விட்டால் அந்த கஷ்டத்தை சமாளித்து விடலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். அவர்கள் சிறையிலே அநியாயமாக அடைக்கப்பட்டு பல வருடங்கள் சிறையில் இருந்தார்கள். அந்த காலத்திலே அந்த நாட்டில் இருந்த ராஜா ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவு அவருக்கு குழப்பமாக இருக்கின்றது. பலரிடம் பயன் கேட்டு பயனில்லை. அந்த கனவுக்கான பலனை பலரிடம் கேட்டு கிடைக்கவில்லை. நபி யூசுப் சிறையில் இருப்பவர் நன்றாக கனவுக்கு பலன் சொல்வதாக செய்தி கிடைக்கின்றது. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மன்னர் தெரிவித்து அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திடம் கேட்கின்றார், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இதன் பலன் என்ன, என்ன நடக்க போகின்றது என்று கேட்க நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தொடர்ந்து பல வருடங்களாக நல்ல விளைச்சல்கள் இருக்கும், பொருளாதாரம் விவசாயத்தின் விளைச்சல்கள்
போதெல்லாம் நன்றாக இருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் தொடர்ந்து 7 வருடங்களுக்கு கடுமையான ஒரு பஞ்சம் வரும். அந்த பஞ்சம் வரும் என்பது அந்த பலனை சொல்லிவிட்டு அதை எப்படி சமாளிப்பது என்பது பற்றி அதற்கான ஒரு அழகான திட்டத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இன்றைக்கு கூட முஸ்லிம் அல்லாத பொருளாதார வல்லுநர்கள் கூட ஆச்சரியமாக சொல்லும் ஒரு திட்டம் தான் பொருளாதார நெருக்கடிகள் எதிர்கொள்ளும் பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். தஸ்ரஊன சபஅ சினீன தஅபா ஃபமா ஹஸத்தும் ஃபதரூஹு ஃபீ சும்புலிஹி இல்லா கலீலம் மிம்மா தஅகுலூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னும் சில வருடங்களுக்கு பின்னால் கடுமையான பஞ்சம் வர இருக்கின்றது. எனவே ஆரம்பத்தில் 7 வருடங்களுக்கு முடியுமான அளவுக்கு நிறைய நீங்கள் பயிர்களை பயிரிடுங்கள். பயிரிட்டுவிட்டு அதிலே அறுவடை செய்யாமல் எல்லாவற்றையும் அதில் ஒரு பகுதியை அப்படியே கதிரில் வைத்துவிட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய கொஞ்சத்தை தவிர மற்றவற்றை அப்படியே கதிரிலேயே வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே பஞ்சம் வருவதற்கு அல்லது நெருக்கடி வருவதற்கு முன்னால் முடியுமான அளவுக்கு உற்பத்தியை கூட்டுவது, அந்த கூட்டிய உற்பத்தியை அப்பொழுதே செலவழித்து முடித்து விடாமல் சிக்கனமாக குறைவாக பாவித்துவிட்டு மற்றவற்றை சேமித்து வைப்பது என்ற திட்டத்தை சொன்னார்கள். அவர்கள் சொன்னது போன்றே அந்த நிலைமை வந்தது. அந்த நிலைமையை அந்த நாடே எதிர்கொண்டு வெற்றிகரமாக கடந்தது என்பதை நாங்கள் அந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலே எங்களுக்கு பார்க்கலாம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னணிகளில் நாங்கள் சிந்திப்போம் என்றிருந்தால் எமக்கு வரும் பிரச்சனைகள் விடயத்தில் இருந்து எமக்கு இலேசாக விடுபட்டு விடலாம், அல்லது அதை சமாளித்து விடலாம், அல்லது அதனால் வரும் பாதிப்புகளை குறைத்து விடலாம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கை செலவினங்களில் கஷ்டம் வரும் பொழுது அதை நாங்கள் எப்படி அது பற்றி சிந்திக்க வேண்டும், எந்த முறையில் அதை எதிர்கொள்வது என்ற பின்னணியில் சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதில் முக்கியமான இன்னும் ஒன்றுதான், சமூகத்திலே இதுபோன்ற நிலைமையில் செலவினங்களுக்கு கஷ்டங்கள் வரும் இந்த சந்தர்ப்பத்திலே சமூகத்தில் ஒருவர் மற்றவர்களுக்கு, ஒரு தரப்பு இன்னொரு தரப்புக்கு உதவக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு உதவி ஒத்தாசை செய்வார்கள் என்றிருந்தால் கஷ்டம் பெரிதாக இருக்காது. வசதி உள்ளவர்கள் ஏழைகளுக்கும் வசதி குறைந்தவர்களுக்கும் தம்மால் முடியுமான அளவுக்கு உதவுவார்கள் என்றிருந்தால் குறிப்பாக கஷ்ட நேரத்திலே அந்த ஏழைகளுக்கு அந்த கஷ்டம் குறைந்துவிடும். எனவே அந்த சமூகத்துடைய ஒருவருக்கான பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்கின்றதே, அது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு சில பேர் கல்யாணத்தை ஏற்பாடு செய்து விட்டேனே, முக்கியமான இப்படி ஒரு தேவையை ஏற்பாடு செய்து விட்டேனே, விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டு போவதனால் கஷ்டம் வருகின்றதே என்று கவலைப்படக்கூடிய நிறைவேறு இருக்கின்றார்கள். வசதி உள்ளவர்கள் எத்தனையோ விடயத்தில் ஆடம்பரமாக வீண்வரையம் பண்ணுபவர்கள் இந்த நேரத்திலே வசதி குறைந்தவர்களுக்கு இந்த இக்கட்டான நிலையில் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்றிருந்தால் அதுக்கு அவர்களுக்கு அந்த நிலைமையை இலேசாக கடந்து விடலாம். எனவே வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு இது போன்ற நேரத்திலே உதவ வேண்டிய அந்த பரஸ்பர சமூகத்தின் ஒத்துழைப்பு உதவி என்பது கட்டாயம் தேவைப்படுகின்றது. மதிப்புக்குரியவர்களே, வசதி குறைந்தவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவுவது என்று வரும் பொழுது அதில் இன்னும் ஒன்றையும் வசதி உள்ளவர்கள் கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாதவர்கள் வசதி குறைந்தவர்கள் என்பவர்களிலே ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அவர்கள் வாய்விட்டே கேட்பார்கள், அவர்கள் கை நீட்டி கேட்பார்கள், தேவையை வெளிப்படையாகவே சொல்லுவார்கள். ஒரு விதத்தில் அவர்களது பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் ஒரு சாரார் இருக்கின்றார்கள், கஷ்டம் வெளியில் சொல்லவும் முடியாது, தமது தேவையை நிறைவேற்றவும் முடியாது. அவர்களுக்கு மரியாதை மானத்தை பார்த்து கௌரவத்தை பார்த்து பேசாமல் இருப்பார்கள். அவர்களது நிலைமைதான் உண்மையிலே கஷ்டமானது. நபி அவர்கள் சொன்னதாக சஹீஹுல் புகாரிலே ஒரு அழகான ஹதீஸ் வருகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸல் மிஸ்கீனு அல்லதி தருத்துஹு தம்ரத்துன் அவ் தம்ரத்தானி. உண்மையிலேயே ஒரு ஏழை அவன் மக்களிடத்திலே தனது தேவையை வெளிப்படையாக சொல்லி மக்களிடத்திலே கேட்டு அவனுக்கு ஒரு ஈச்சப்பழமோ அல்லது 2 ஈச்சப்பழமோ கிடைக்கின்றது, அல்லது ஒரு பொடி உணவோ அல்லது
அல்லது 2 படி உணவோ கிடைக்கின்றது, உண்மையிலே அவன் ஏழை அல்ல, அவனது வேலை முடிந்து விடுகின்றது. உண்மையான ஏழை யாரு தெரியுமா? உண்மையிலே ஏழை யாரு தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், வலாக்கினில் மிஸ்கீனு அல்லதி லைஸ இன்தஹு கினன் யுக்னிஹி வலா யுதஃபத்தனு லஹு ஃபயுதஸத்தக அலைஹி வலா யஸ்அலுன் நாஸ. சில பேர் இருக்கின்றார்கள், அவர்களது நிலைமை பரிதாபம். உண்மையிலே அவர்கள் தான் ஏழை. ஏன் தெரியுமா? அவர்களிடத்தில் செலவழிப்பதற்கு பணமும் கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் ஏழை என்பது சமூகத்துக்கும் புரியாது. யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள், யாரிடமும் கேட்கவும் மாட்டார்கள். அவர்களின் நிலைமைதான் உண்மையிலே பரிதாபம் என்று சொன்னார்கள். உண்மையிலே அப்படி பரிதாபப்பட்ட கௌரவமான ஏழைகள் சமூகத்தில் இருக்கிறார்கள். வசதி உள்ளவர்கள் உதவிகள் செய்யும் பொழுது அவர்களை தேட வேண்டும், அவர்களை தேடித்தான் கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் பெரும்பாலும் உங்களை தேடி வருவார்கள். எனவே உதவிகள் செய்யும் பொழுது அந்த வசதி குறைந்தவர்கள் விடயத்தில் இந்த விடயத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜக்காத்து நாங்கள் கடமையாகும் ஜக்காத்துகளை கொடுப்பதில் பிற்படுத்தக்கூடாது. தர்மங்கள், மேலதிகமான தர்மங்களை கொடுப்பதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எமது சமூகத்திலே ஒரு பழக்கம் இருக்கின்றது. ரமலான் முடிந்த புதிதில் நாங்கள் இருக்கின்றோம். சில பணக்காரர்கள், வசதி உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். ரமலானிலே ஜக்காத்து கொடுப்பார்கள். அது ஒரு நல்லம் தான். பொதுவாக ஜக்காத் என்பது ரமலானுக்கு மட்டும் உள்ளது அல்ல. ரமலானிலே ஜக்காத்தை எல்லாம் கணக்கு பார்த்து ஜக்காத்து தொகையை ஒதுக்கி வைத்துக் கொண்டு ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். ரமலான் முடிந்து பின்னால் அவர்களிடத்தில் யாராவது ஒரு குமரு காரியம் அல்லது கடன் தொல்லை அல்லது வாழ்க்கையில் ஏதாவது தேவையான கல்வி, நோய் இது போன்றவைகளுக்கு வந்துவிட்டால், நீங்கள் ஏன் நோம்பில் வரவில்லை, ரமலானில் வரவில்லை, இனி அடுத்த ரமலான் தான் என்று அவர்களை திருப்பி அனுப்புவார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடன் மாத்திரம் எமது தான தர்மங்கள் நின்றுவிடக்கூடாது. ஜக்காத்து எப்பயுமே கடமையாகும் நிலைமையில் உள்ளது. ஒவ்வொருவருமே ரமலானில் அல்ல வியாபாரத்தை ஆரம்பிப்பது என்பது வேறு விடயம். ஜக்காத்து கடமையானதை கொடுத்தாலும் கூட மேலதிகமான தர்மம் என்று ஒன்று இருக்குது, சுன்னத்தான சதகா என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சதகாவுக்கு நாங்கள் நிறைய பழக வேண்டும். அது ரமலான் அல்லாத காலங்களிலும் கொடுப்பது நல்லதுதான். அது கொடுப்பதற்கு நன்மை இருக்கின்றது. சமூகத்துக்கும் கட்டாயமாக அதற்கான தேவைகள் இருக்கின்றது என்பதை வசதி உள்ளவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் விளக்கத்தை தருவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள், உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.